திருப்பூரில் நிறைய மெஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ அது மெஸ்ஸுக்கு காரணம் இங்கே வந்து நிறைய வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான நிறைய மெஸ் எல்லாமே இருக்குது. அதிலே குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஹோம்லி ஃபுட் மெஸ் அப்படிங்கிறதும் இங்கே நிறைய இருக்குது. இந்த நியூ கவுண்டர் மெஸ்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த நியூ கவுண்டர் மெஸ் திருப்பூரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கார்பரேஷன் பக்கத்தில் மங்கலம் ரோடுன்னு வருது. அந்த மங்கலம் ரோட்டில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் நீங்கள் லெஃப்ட் திரும்பினீங்கன்னாக்கா அதில் வந்து அப்படியே வந்தோம்னாக்கா ஒரு மாகாளியம்மன் கோவில் இருக்குது. அதுதான் வந்து கருவாம்பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாகாளியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம மெஸ். அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மாகாளியம்மன் கோவில், அதுக்கு ஏத்தாப்பில் ஒரு டிவிஎஸ் ஷோரூம் இருக்கும். அந்த ஷோரூமுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற சந்தில் தான் இருக்குது. இந்த நியூ கவுண்டர் மெஸ்ஸில் வந்து சாப்பாடு எப்படி இருக்குது, ஸோ அதோட சைட் டிஷ்லாம் எப்படி இருக்குது, காரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நார்மலாக ரைஸ் அப்படின்னாக்கா அது கூட வந்து சட்னி, ஒரு பொரியல் வச்சுருக்காங்க. பிரியாணியும் இந்த கடையில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம எடுத்துருக்கோம். அப்புறம் வெங்காய பச்சடி, இது வந்து தலைகறி, மட்டன், அப்புறம் வந்து ரத்த பொரியல் இருக்குது. ரத்த பொரியல், சிந்தாமணி, குடல் கறி, மட்டன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஈரல் இருக்குது, இதில் மட்டன் ஈரல் எல்லாமே இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் வந்து நான் அந்த மட்டனோட அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது மட்டனு. அதேமாரி இந்த தலைகறியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு கிரிப்ஸியாக சிக்கன் எல்லாமே நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த கடை அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கடையாக இருக்கும். இந்த மெஸ்ஸோட சுவை தனி சுவையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அந்த நம்ம அம்மா தான் வந்து இந்த கடையில் வந்து எல்லா ரெசிபீஸையும் செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்காக சிரமம் பார்க்காம இந்த வயதான இதுலேயும் அவங்க வந்து நமக்கு வந்து செஞ்சு தராங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம இந்த கடையோட டேஸ்ட் என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. வணக்கம்மா. இந்த கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். வெரைட்டிஸ்னா இதுதாங்க. அப்புறம் வெஜ்ஜு சாப்பாடு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, கூட்டு, பொரியல். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது என்ன? நான் மட்டன் வறுவல் செய்யணுங்க. சரிங்க. சிக்கன் வறுவல், நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல். சரி, இதில் என்னென்ன கலந்துருக்கு? வரமிளகா, மல்லித்தூள், தேங்காய், மிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு எல்லாம் வதக்கி அரைச்சிடும். அது நீங்களே வந்து இப்போ வெளியில் வந்து சமையல் பொடி எதுவும் வாங்காமல் நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாமே சமையல் பொடியெல்லாம் ரெடி பண்ணி செய்கிறது. பொடி எதுவும் வாங்குறதே இல்லைங்க. சரி. சாப்பாடு, பிரியாணி எல்லாமே பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்குதுங்க. வேணும்னா மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். மத்தியானம் மட்டும் தான்? ஆமாம், மத்தியானம் மட்டும். எப்பொழுதும் ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். ஸோ இந்த கடையோட ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வணக்கம் பாஸ், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆனந்த். ஆனந்த், நீங்கள் எவ்வளோ காலமாக சாப்பிட்றீங்க? நான் ஒரு 6 மாதமாக சாப்பிட்றேன். 6 மாதமாக சாப்பிட்றீங்க. இந்த கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சது ஈரல் கிரேவி. அதான் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி, காரம்லாம் எப்படி இருக்கும்? டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்பயும் வந்தால் ரெகுலராக 2 பிளேட் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம். எப்பயும் மீல்ஸ் தான் சாப்பிடுவோம். டேஸ்ட் எங்களுக்கு இருக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். அதேமாரி அது இங்கே இருக்கிற அந்த சைட் டிஷ் இல்லாமல் அந்த கிரேவிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டன் குழம்பு, தலைகறி, அதெல்லாம் பற்றிலாம் சொல்லுங்கள். குடல் சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணி? இப்போ ஈரல், மட்டன், ரத்த பொரியல். இதுதான் எங்களோடது மெயின். எப்பயும் டிஷ் வந்து ஈரல் தான். எப்போதுமே நீங்கள் வந்து ஈரல் ஃபஸ்ட்டு ஈரல் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஈரல் வந்து எங்கள் ஃபேவரேட் இங்கே கடையில்.
திருப்பூரில் நாம் சாப்பிட்றதுக்கு நிறைய வெரைட்டியான நான்வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த ஹோம்லி ஃபுட், அதாவது வீட்டு முறை சாப்பாடு அப்படிங்கிறது நிறைய கிடைக்குது. இதில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த வீட்டு முறை சாப்பாடை நமக்காக கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கடை இருக்குது. ஸோ அதுதான் வந்து சக்தி மெஸ். இந்த சக்தி மெஸ் எங்கே இருக்குது, அந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது, ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த சக்தி மெஸ்ஸில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது சக்தி மெஸ் திருப்பூர் சக்தி மெஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம பிஎன் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பிஎன் ரோட்டில் மில்லர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறது தான் இந்த சக்தி மெஸ். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நாயுடு ஹால் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த சக்தி மெஸ். நீங்கள் இப்படியே வரணும்னா அதை புஷ்பா தேட்டருக்கு ஒரு 10 பில்டிங்க்கு முன்னாடி இருக்குது. அந்த பக்கம், அதாவது அந்த அவினாஷ் ரோடு வழியாக வரணும் அப்படின்னாக்கா அந்த பங்களா ஷாப்பிங்லேருந்து ஒரு ரைட் கட் ஆகும். ஸோ அந்த ரைட்டில் வந்தீங்கன்னாக்கா நேராக இந்த சக்தி மெஸ்ஸுக்கு வந்துட முடியும். திருப்பூர் சக்தி மெஸ்ஸில் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து இந்த மதியானம் லஞ்ச் வந்து ஒரு ஹோம்லி ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா திருப்பூரில் ஒரு ஐகான் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த திருப்பூர் மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கனில் சிந்தாமணி சிக்கன் அப்படின்னது இந்த திருப்பூரில் ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் வந்து நம்ம இந்த சக்தி மெஸ்ஸில் வந்து சிந்தாமணி சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் நான் வந்து சிந்தாமணி சிக்கனை வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அது சிந்தாமணி சிக்கன்னா என்ன, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் மீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நார்மல் மீல்ஸில் வந்து சைவமும் இருக்குது அசைவமும் இருக்குது. இதில் வந்து ஒரு கூட்டு, நார்மலான ஒரு கூட்டு, அப்புறம் ஒரு வடை, அப்பளம், தயிர் பச்சடி, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து இதில் வந்து மட்டன் கிரேவியும் அந்த சிந்தாமணி சிக்கனும் நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். சிந்தாமணி சிக்கன் அப்படின்னா நம்ம சிக்கன் வந்து ரொம்ப சின்ன பீஸாக, அதாவது சில்லி மாதிரி பண்ணி அதில் வந்து நிறையா அந்த வரமிளகாய் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிற ஒரு ரெசிபி தான் இந்த வந்து சிந்தாமணி சிக்கன். ஒரு டேஸ்ட் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப ஸ்பைசியான ஒரு சிக்கன். இது இதில் வந்து இந்த மிளகாய், அதாவது அந்த வரமிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் அதிகமாக வறுத்து அரைச்சி சேர்த்துருக்காங்க. பெப்பரோட ஃப்ளேவரும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து நீங்கள் இந்த சாப்பாட்டோட ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் அதில் கிரேவியாக, அந்த செமி கிரேவியாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். நல்லா காரமாகவும் இருக்கும். சூப்பராக இருக்கிறது தான் இந்த சிந்தாமணி சிக்கனு. சக்தி மெஸ்ஸோட ஃபுட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நார்மலாக இங்கே வந்து சாப்பிடும்போது சாப்பாடு வந்து 80 ருபீஸும், பார்சல் சாப்பாடு 90 ருபீஸும் பண்ணுறாங்க. அடுத்து இந்த சைட் டிஷ்ஷஸோட வெரைட்டிஸ் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நார்மலாக வந்தீங்கன்னா 100லேருந்து 100, 120, 140 இந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருக்குது. இதில் நாட்டுக்கோழி வறுவல் மட்டும் 160. சைவத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸானது இந்த பாயாசம். அது வந்து நார்மல் பாயாசம் 30 ரூபாயும், பால் பாயாசம் 60 ரூபாயும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ரீசனபுளான ஒரு நல்ல ப்ரைஸோட இருக்குது. இந்த கடையில் வந்து ரொம்ப வந்து இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை வந்து இந்த கடை ஆரம்பிச்சதுலேருந்து செஞ்சிட்டு இருக்கிற அக்காட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் இது என்ன சிக்கன் என்ன. வணக்கம், சொல்லுங்க. சிந்தாமணிங்க, இது வந்து சிந்தாமணிங்க. தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் தூள், உப்பு, மஞ்சத்தூள். இது வந்து எப்படி காரமாக இருக்குமா எப்படிங்க? காரமாக தான் இருக்கும். சிந்தாமணி சிக்கன் எப்போதும் உங்கள் பிரிப்பேர்? எப்பவுமே நான். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் சண்முகடிவேல். நான் திருப்பூரில் அட்வொகேட்டாக இருக்கேன். ரொம்ப ரெகுலராக சாப்பிட்றீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை நான் ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். மேக்ஸிமம் வாங்கிட்டு போயிடுவோம். இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு இந்த சக்தி மெஸ்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இது வந்து ஒரு ஹோம்லியான ப்ரிப்ரேஷனு. இங்கே வந்து எந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்காது. சாப்பாடு நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் ஃபேமிலி வைஸ் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்றது, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கான ஒரு குவாலிட்டியோடு இருக்கும். ஆமாம், அந்த டேஸ்ட்டும் எங்கள் கொங்கு பெல்ட்டினுடைய டேஸ்ட்டு அப்படியே இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே சைட்
டிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றதுனால நீங்கள் மோஸ்ட்லி எது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவீங்க? சிந்தாமணி சூஸ் பண்ணுவோம். சிந்தாமணி நல்ல காரசாரமாக நல்ல ஒரு எங்கள் ஊருக்கு உண்டான டேஸ்ட்டோடு இருக்கும் அது. ஆமாம், அது வந்து அந்த சிக்கன் வந்து அந்த காரத்தோடு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு மறுபடியும் சாப்பிட்லாங்கிற அளவுக்கு அது ஒரு டேஸ்ட்டை தூண்டக்கூடியது. தேடி வந்து சாப்பிட்லாம், வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. மறுபடியும் வந்து சாப்பிட்ற அளவுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெஸ் தான். அதனால் தவறாமல் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா மற்ற ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கான ஒரு வயிறு உப்புசமாகிறது, ஒரு மாதிரி அன்ஈசி ஃபீலிங் அதெல்லாம் எது இருக்காது. வீட்டில் சாப்பிட்ற ஒரே ஃபீல் தான் இருக்கும். இங்கே சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சக்தி மெஸ்ஸில் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சக்தி மெஸ்ஸோடைய உரிமையாளர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த கடையிலோட என்னென்ன ஸ்பெஷல் வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. உங்களோட பேர் சொல்லுங்களேன். மாச்சியப்பன். எத்தனை ஆண்டுகளா இந்த சக்தி மெஸ் வந்து இந்த இடத்துல நடந்துட்டு? 20 வருஷமா. 20 வருஷமா இருக்கு. மதிய சாப்பாடுல என்னென்ன ஸ்பெஷலான வெரைட்டிஸ்லாம் இருக்கு? நான்வெஜ்ல சிக்கன், மட்டன், நாட்டுக்கோழி, தலைக்கறி, குடல் கறி, ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே கொடுக்குறோம். எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இந்த சக்தி மெஸ் அப்படின்னா இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது அந்த கடையில். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சிந்தாமணி சிக்கன்னா? சிந்தாமணி சிக்கன்னா வரமிளகாய் போட்டு தேங்காய் எண்ணெய் ஓட்டு பண்ணுறது. வரமிளகாய் தேங்காய் ஸ்பெஷல். அதேமாரி உங்கள் கடையில் சாப்பாடு பிரியாணி உண்டுங்களா? பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெண்டுமே உண்டு. அது வந்து சண்டே மட்டும் தானே இல்லை எல்லா நாள்லையும் உண்டு. எல்லா நாள்லையுமே பிரியாணி வித் மீல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாலிடேஸ் அப்படின்னு எதாவது இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஓகே, நன்றி. இப்போ நீங்கள் வந்து சக்தி மெஸ் நம்ம திருப்பூரில் இருக்கிற அந்த சக்தி மெஸ்ஸில் வந்தோம்னாக்கா இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சிந்தாமணி சிக்கன் ரொம்ப ஃபேமஸ். எல்லா வெரைட்டிஸுமே இந்த கடையில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் தான். அதுலேயும் வந்து இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து இந்த திருப்பூரில் நம்ம சக்தி மெஸ்ஸில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து காலையில் ஏதாவது சாப்பிடணும் டிஃபன் அப்படின்னாக்கா இந்த கடையில் வந்து கிடையாது. ஸோ மத்தியானம் லஞ்சு அதோடு மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெண்டுமே இருக்குது. ஈவினிங் 6:30 மேலே பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து டிஃபன் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய வெரைட்டியான ஃபுட் எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி இந்த கோதுமை பரோட்டா, கோதுமை உப்புமா அந்த மாதிரி டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் உள்ள எல்லா வெரைட்டியான ஃபுட்டும் கிடைக்குது. ஸோ நீங்கள் திருப்பூர் வந்தீங்கன்னா மறக்காம ஒரு முறை இந்த சக்தி மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க.